வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாளத்துல இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க ஃபேசஸ் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதையா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படம் தமிழ்லயும் இருக்கு, சன் நெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விபத்து மாதிரி ஏற்படுது. வீட்டுல கேஸ் சிலிண்டர் வெடிச்சிருது போல, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்படுறாங்க. கண் முழிக்கிறவங்களுக்கு பாக்குற எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி தெரியுறாங்க. அதாவது இவங்க மைக்கேல்னு ஒருத்தரை காதலிச்சிருப்பாங்க. இவங்க பாக்குற எல்லாருமே மைக்கேல் மாதிரியே தெரியுறாங்க. இந்த ப்ராப்ளத்தினால இவங்க லைஃப்ல நிறைய பிரச்சனை வருது. அதே மாதிரி உண்மையான மைக்கேல் இருக்கார்ல, எங்க போனார்னே தெரியல, மிஸ் ஆகுறாரு. அந்த மைக்கேல் எங்க போனாரு, அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்களோட பேரு நித்யா அப்படின்றது. ஆக்சுவலா நித்யா குளிச்சுட்டு வராங்க போல, போன் அடிக்குது. அந்த போனை எடுக்கலான்ற மாதிரி எடுக்க போறாங்க. அப்பன்னு பார்த்து சிலிண்டர் வெடிச்சிருது. ஆக்சிடென்டலா வெடிச்சதா இல்ல வேற எப்படியாவது வெடிச்சதா அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நித்யாக்கு காயெல்லாம் பட்டிருக்கு பாத்தீங்களா. டாக்டர் லேடியும் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இவங்க கண் முழிக்கிறாங்க. டாக்டர் லேடி தான் இவங்க கிட்ட பேசுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஏற்பட்டது, அதனால நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருந்தீங்க, இப்போ ஓகேவான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு டாக்டர் வந்து நிக்கிறாரு. இவங்களுமே அந்த டாக்டரை பார்த்து மைக்கேல் மைக்கேல்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எங்க நான் மைக்கேல் இல்ல அலெக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா திரும்ப திரும்ப இவங்க மைக்கேல் மைக்கேல்னு கூப்பிட்டு இருக்காங்க. சுத்தி இருக்க யாருக்குமே ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல மயங்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆளுங்களும் விட்டுட்டு போறாங்க. அந்த ஆக்சிடென்ட்ல நித்யாவோட தலையில அடிபட்டிருக்கும். பேசுறது மூலியமா டாக்டர் லேடி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. கடைசி சில நாட்களா இவங்க லைஃப்ல நடந்த எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்ல போல, அத பத்திலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டா இந்த மாதிரி நடக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அது சரி, நீங்க மைக்கேல்னு ஒரு நபரை பத்தி சொன்னீங்கல்ல, அந்த மைக்கேல் எங்க, யாரு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மைக்கேலும் நானும் லிவின்ல இருக்கோம், அந்த வீட்ல தான் இருந்தோம். மைக்கேல் என்ன ஹாஸ்பிட்டல்ல பாக்குறது கூட வந்தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சேச்சா மைக்கேல்லாம் உங்களை பாக்குறதுக்காக வரல, அலெக்ஸ்னு ஒரு டாக்டர் வந்தாரு, அவரை தான் நீங்க மைக்கேல்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல அன்னைக்கு மைக்கேல் தான் வந்தான்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. இந்த டாக்டர் லேடிக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன ப்ராப்ளம்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இந்த பொண்ணு கடைசியா மைக்கேல்னு யாரையோ லவ் பண்ணிருக்கா. அந்த மைக்கேல் எங்கன்றது தெரியல. ஏன்னா இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சா அவர் பார்க்க வராம இருக்காரு. இந்த டாக்டர் லேடி என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றாங்கல்ல, அப்போ ஒரு வார்ட் பாய் வருவாரு. அந்த வார்ட் பாயை பார்த்தோன்னே இவங்க இருக்காங்கல்ல, மைக்கேல் மைக்கேல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வார்ட் பாயும் பார்க்கிறதுக்கு மைக்கேல் மாதிரி தெரியறாரு போல. என்ன இந்த வார்ட் பாயை பார்த்து மைக்கேல்னு சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா, வேற ஒரு வார்ட் பாயை கூப்பிடுங்கன்ற மாதிரி நர்ஸ் கிட்ட சொல்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துல வேற ஒரு வார்ட் பாய் வராரு. அந்த வார்ட் பாயும் பார்க்கிறதுக்கு இவங்களோட பாய் ஃப்ரெண்டான மைக்கேல் மாதிரி தெரியறாரு. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தெரியறாங்களான்னு கேட்கும்போது, ஆமா ரெண்டு பேருமே என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க நிக்கிற ரெண்டு பேருமே இங்க வேலை பார்க்கறவங்க தான். நீங்க வந்ததுல இருந்து எந்த ஆணை பார்த்தாலும் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரியறான். இப்படி ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு போலன்னு சொல்றாங்க. நித்யாவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்படிலாம் கூட ப்ராப்ளம் வருமான்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறாங்க. ஆமா சில ரேர் கேஸ்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரும், உங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளம் எப்ப சரியாகும்ன்ற மாதிரி நித்யா கேக்குறாங்க. அது எங்க கையில இல்ல, உங்க கையில தான் இருக்கு. நீங்க கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைக்கு மாறணும். கொஞ்சம் நீங்க அமைதியா இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரியாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எப்ப சரியாகுமோ அப்படின்ற மாதிரி நித்யா யோசிக்கிறாங்க. இங்கதான் ஃபேசஸ்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. நித்யாக்கு கடைசி சில நாட்களுக்கு முன்னாடி நடந்தது தான் ஞாபகம் இல்ல, மத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதெல்லாம் நமக்கு பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நித்யாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கேலரிய பாக்குறதுக்காக வராங்க. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்டை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, மைக்கேல்னு ஒரு நபரோட பெயிண்டிங்க தான் நிறைய வச்சிருக்காரு போல. இவன் தான் மைக்கேல் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டு கூட பேசுறதுக்காக போயிடுறாங்க. மைக்கேல் தனியா இருக்கும்போது நித்யாவும் மைக்கேல் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த டிராயிங் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இவருமே நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஜெனரலா பேசும்போது இவங்களுக்குமே டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றது மைக்கேலுக்கு தெரிஞ்சிருது. அப்புறம் எதுக்காக இந்த ஃபீல்ட செலக்ட் பண்ணலன்னு கேக்குறாரு. எனக்கு ஆசை தான், ஆனா வீட்ல இது வேணான்னு சொன்னாங்க, அதனால தான் ஐடில ஜாயின் பண்ணேன்னு சொல்றாங்க. என் வீட்லயும் வேணான்னு தான் சொன்னாங்க, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனால தான் இந்த ஃபீல்ட நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஜாலியா பேசுறாரு. அந்த டைம்ல சேர்ந்து எடுத்திருப்பாங்கல்ல, அந்த போட்டோவெல்லாம் இவங்க பிரசன்ட்ல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப டாக்டர் லேடி போலீஸுங்க அவங்க கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் அசிஸ்டன்ட்டும் மைக்கேல் மாதிரியே இவங்க கண்ணுக்கு தெரியறாங்க. ஆனா இவங்க நார்மலா கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றாங்க. மேடம் ரெண்டு பேர் சேர்ந்து இருந்ததா சொன்னீங்கல்ல,
மைக்கேலை பத்தி எதுவுமே தெரியல, மைக்கேல் அங்க இல்லையான்னு கேட்கும்போது எனக்கு தெரியலங்க, ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி போலீஸ் இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா அம்மாக்கு இவங்க லிவின்ல இருந்ததை பத்திலாம் தெரியாது, அம்மா வேற ஊர்ல இருந்திருப்பாங்க, பொண்ணு மட்டும் தான் இங்க வேலை பார்த்திருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அதாவது மைக்கேல முத வாட்டி மீட் பண்ணும்போது ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட போனாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி மைக்கேல பத்தி தெரிஞ்சதா, மைக்கேல் வாங்கிட்ட பேசினானா, ஏன்னா நான் கால் பண்ணா எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. என்னாலையும் ரீச் பண்ண முடியல, நான் சீக்கிரமே உன்னை வந்து பாக்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃப்ரெண்டு சொல்றாங்க. அப்போ ஒரு பேஷண்ட்டை கூட்டு போறாங்க போல, பாக்குறதுக்கு மைக்கேல் மாதிரி அவர் தெரியறாரு. மைக்கேல் என்னாச்சு, மைக்கேல் என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. மேடம் இது மைக்கேல் இல்ல, தேவையில்லாம இப்படி பண்ணாதீங்க, நீங்க எதுக்கு ரூமை விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்ற மாதிரி நர்ஸ் இருக்காங்கல்ல, ரூமுக்கு கூட்டு வந்து இவங்களை விடுறாங்க. அம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா, வெளியெல்லாம் விடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஆக்சுவலா மைக்கேல ஒரு நாள் தான் இவங்க வெளியே வச்சு மீட் பண்ணிருப்பாங்க. இன்னொரு நாள் இவங்க ஒரு கஃபேக்கு ஃப்ரெண்டு கூட வராங்க. அந்த கஃபேல இவர் டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சரி பெயிண்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இது மைக்கேல் தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இங்கெல்லாம் வேலை பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. எங்க ரொம்ப நாளா இந்த கடைக்காரங்க வேலை பார்க்க சொன்னாங்க, அசிஸ்டன்ட்ட கூட கேட்டேன், யாருமே வரலன்னு சொல்றாரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி இவங்க வரையறாங்க. இவங்களுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதனால தான் இந்த இடத்துல வரையறாங்க. இப்படிதான் இவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பில்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே நம்பரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, அடிக்கடி பேசுறாங்க. போன்ல ஒரு ஃப்ரெண்டு பேசினாங்கல்ல, அவங்களோட பேரை நம்ம காவியான்னு வச்சுக்கலாம். இப்ப காவியா நித்யாவை பார்க்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே மைக்கேல் எங்க போயிருப்பான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதாவது மைக்கேலுக்கும் ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சா மைக்கேல் அந்த சமயம் இருந்திருக்க மாட்டான், அவன் அடிக்கடி வெளியூருக்குலாம் போயிட்டு வருவான்ல, அந்த மாதிரி வெளியே போயிருப்பான் அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. பொண்ணு யார் கூடயோ லிவின்ல இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரி அம்மாக்கு லைட்டா தெரிய வருது. அம்மாக்கு கேட்க கூடாதுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே பொறுமையா பேசிக்கிறாங்க. மைக்கேல் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வராம நித்யாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மேற்கொண்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது திரும்பி மைக்கேலை எதர்ச்சியா சந்திக்கிறாங்க. மைக்கேல் கிட்ட ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க போல அப்படின்ற மாதிரி அவரும் நார்மலா பேசி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப வேலை பார்க்க வந்த இடத்துலயுமே சரி இவங்க மைக்கேலை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி காவியாவும் இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குல்ல, இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்றாங்க, வெளியெல்லாம் சேர்ந்த மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. இவங்க பழகுறதெல்லாம் அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. நித்யாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் மாதிரி தங்கி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் லேட் நைட் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விடுறாருல, ஹாஸ்டல்ல இருக்க லேடி இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பேசாம தனி வீடு பாத்துடலாமான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிச்சிருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. ஆக்சுவலா நித்யாக்கான ட்ரீட்மெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறம் நீங்க உங்களை பாத்துக்கோங்க, நான் தர டேப்லெட் எல்லாம் ரெகுலரா போட்டுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அம்மா கூட சேர்ந்த மாதிரி இவங்க கிளம்புறாங்க. இவங்க ஊருக்கு தான் கிளம்புறாங்க. இப்ப கார் ஓட்டுற நபரும் மைக்கேல் மாதிரியே தெரியுறாரு. இப்படி எல்லாருமே மைக்கேல் மாதிரி தெரியுது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு வழியா இவங்களுமே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க அப்பாவும் மைக்கேல் மாதிரியே தெரியுறாரு. என்ன வயசான கெட்டப்ல மைக்கேல் தெரிஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அப்பா தெரியுறாரு. பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது அப்பாக்கு தெரியாது இல்ல, அப்பாவும் ஒய்ஃப் கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாரு. டாக்டர்ஸ் என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கே பாதி புரியல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களுமே புலம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் நித்யாவோட சின்ன வயசுல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. சின்ன வயசுல இவங்களுக்கு டிராயிங் வரையறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஆனா அப்பா அதுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்க மாட்டாரு. சுத்தமா இவங்களுக்கு அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது போல. இது எல்லாத்தையும் இவங்க பிரசன்ட்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க அந்த ஊர்ல இருக்கும்போது ஒரு வீட்டுல குடியிருந்தாங்கல்ல, அப்ப எதிர் வீட்டுல இருந்த லேடி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே பெயிண்டிங்லாம் வரையலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்கும்போது பெயிண்டிங்லாம் வரைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காவியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா, அந்த காவியா இவங்களோட வீட்டுக்கும் வந்து பாக்குறாங்க. நான் மட்டும் வரல, சஞ்சீவும் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சஞ்சீவ் யாருன்னு பாத்தீங்கன்னா இவங்க வேலை பார்க்குற இடத்துல இவங்களுக்கு மேல் பொசிஷன்ல இருக்கிற நபரா இருப்பாரு. சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் வேலையில கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவர். இவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் வேலைலாம் வாங்கிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்களை ஒன் சைடா லவ்வும் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல வேலையெல்லாம் கேட்டு வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது உனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த சமயத்துல இவங்க மைக்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சஞ்சீவ் கூட சேர்றதுல இவங்களுக்கு பெருசா விருப்பம் இல்ல. சாரி சஞ்சீவ், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே ஓகே, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம்ன்ற மாதிரி சஞ்சீவும் சொல்றாரு. இப்ப பிரசன்ட்ல சஞ்சீவ் இந்த இடத்துக்கு வந்திருக்காருல, இவங்களுமே சஞ்சீவ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் காவியா என்கிட்ட சொன்னா, அதையே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா எப்படி, திரும்பி வேலையில வந்து ஜாயின் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல, யாரை பார்த்தாலும் எனக்கு மைக்கேல் மாதிரியே தெரியுது, இப்ப நீ கூட எனக்கு மைக்கேல் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்க, இந்த விஷயத்தோட என்னால வேலை பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரமா இந்த ப்ராப்ளம் சரியாகிற மாதிரி பாரு, சீக்கிரமா வேலையில வந்து ஜாயின் பண்ணு, நான் எல்லாரையும் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பொண்ணு வெளியே போனோம்னு நினைக்கிறாங்க. அம்மாவை கூப்பிட்டா நீ அப்பாவை கூப்பிட்டு பாருன்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன்னு பொண்ணு கிளம்பலான்னு பார்க்கும்போது இல்ல உன்னை தனியா விடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, நானே வரேன்ற மாதிரி அம்மாவும் ஆட்டோல பொண்ணு சொல்ற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க.
போற வழியில ஒரு நபர் ரோட்ல பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காரு. பெயிண்ட் பண்ணாலே அது மைக்கேலா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. அவர் வேற பார்க்க மைக்கேல் மாதிரி தெரியறாருல. இவங்க வேகமா அந்த நபர்கிட்ட வந்துடுறாங்க. என்ன திடீர்னு வந்து நிக்கிறாங்கன்னு அவர் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. பேச பேசதான் அவர் மைக்கேல் இல்லன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏமா நீ அவரோட பொண்ணு தானே, உனக்கு ஏதோ அடிபட்டுருச்சாமே, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. ஊர்க்காரங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அவங்க கேட்கிற கேள்வியை தாங்க முடியாம இந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட ஓடி வராங்க. என்ன போன உடனே வந்துட்ட அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கிறாரு. அப்பாக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாம இவங்க வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்க வேற ஒரு நபர் கூட லிவின்ல இருந்திருக்காங்கல்ல, அதெல்லாம் அரசல் பொரசலா இவங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிய வந்துருது. ஊர்க்காரங்க பேசுறதெல்லாம் கேட்டு பேரண்ட்ஸ் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இவங்களுமே ரிலாக்ஸ் பண்ணணும்ன்றதுக்காக அப்பப்ப பெயிண்டிங்லாம் உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. திரும்பி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அதாவது மைக்கேல் கூட இவங்க சேர்ந்தாங்கல்ல, அந்த சமயம் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல போலீஸுங்க திரும்பி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மைக்கேலை இவங்களுமே தேடி இருக்காங்க போல, கண்டுபிடிக்க முடியல. மைக்கேலோட அப்பாவும் அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. உனக்கு ஏதாவது தெரியுமா, யோசிச்சு பாருன்னு கேட்கும்போது இவங்க தெரியலன்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி போலீஸுங்க கிளம்பிடுறாங்க. இப்ப போலீஸுங்கலாம் வந்து பேசினதுக்கு அப்புறம் ஊர்க்காரங்க வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. இந்த மாதிரி ஒருத்தன் கூட பழக்கத்துல இருந்திருக்கா போல அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இதனால பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. காவியான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதே மாதிரி சஞ்சீவ்னு ஒருத்தர் ஃப்ரெண்டா இருக்காருல்ல, அவங்களோட வீட்டுக்கு தான் இவங்க வந்துடுறாங்க. நான் இங்கேயே இருக்க போறது இல்ல, என் வீடு இருக்குல்ல, அதாவது அவன் கூட சேர்ந்து இருந்த வீடு இருக்குல்ல, அங்க போயிட போறேன், கொஞ்ச நாள் மட்டும் தான் இங்க இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப சஞ்சீவ் இந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்றதுக்காக ஒரு ஆப்பை காட்டுறாரு. இந்த ஆப்ல நீ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம், இப்ப நான் தான்றதை உனக்கு காமிச்சிரும், அதாவது ஒன்னால பார்க்க முடியாது, ஆனா நீ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அப்படியா, நல்ல ஆப் மாதிரி தான் தெரியுதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. புதுசா யாரையாவது ரெக்கார்ட் பண்ணனா எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. புதுசா யாரையாவது பாக்குறனா கேப்சர் பண்ணிக்கோ, ஒரு நேம நீ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டனா உனக்கு அடுத்த வாட்டி நேம காட்டும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே வேலையில ஜாயின் பண்றதுக்கு முடிவு பண்றாங்க. வேலையில இருக்க எல்லாருமே இவங்களுக்கு மைக்கேல் மாதிரி தெரியறாங்கல்ல, இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. உனக்கு கஷ்டமா இருக்கிறது எனக்கு புரியுது, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் தான் சப்போர்ட்டிவா இருக்காரு. இவங்களுமே இவங்களோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நான் திரும்பி மைக்கேல் கூட இருந்த வீட்டுக்கே போக போறேன்னு சொன்னாங்கல்ல, அந்த தகவலை போலீஸுங்க கிட்ட சொல்றதுக்காக வந்துடுறாங்க. போலீஸுங்க கிட்ட மைக்கேலை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்ற மாதிரியும் கேக்குறாங்க. நாங்க முழு வீச்சா தேடிட்டு தான் இருக்கோம், கிடைக்கலன்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வயசான லேடி இருப்பாங்க, அவங்களோட பேத்தியும் இருப்பாங்க. அந்த பேத்தி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் வயசான லேடி சொல்றாங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, அடிக்கடி உங்க பேத்தியை பார்க்கறதுக்காக வரேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கு எதிரி இடத்துல தான் இவங்களோட இடம் இருக்கு போல. மைக்கேல் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்த மெமரிஸ்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதாவது இவங்களுக்கு பழசு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது போல. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதெல்லாம் இப்ப லைட்டா இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மைக்கேலே இவங்களை வரைஞ்சு காமிச்சிருப்பாரு, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மைக்கேலுக்கும் இவங்களுக்கும் ஒரு சண்டை வந்திருக்கு. மைக்கேல் கோவமா சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த சண்டை மைண்டுக்குள்ள வந்தோடனே இவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் அப்செட் ஆன மாதிரி முகத்தை வச்சிருக்காங்க. இது அந்த வயசான லேடியும் சஞ்சீவும் கவனிக்கிறாங்கல்ல, என்னாச்சு ஏதாச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாங்க. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல மைக்கேலும் இவங்களும் ஒரு 6 மாசம் இருந்திருக்காங்கன்னா அதுல கடைசி ஒரு 15 நாள் மெமரி மட்டும் இவங்களுக்கு இல்ல போல, மத்ததெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு காட்டுறாங்க. எதிர் வீட்ல ஒரு சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அடிக்கடி இந்த இடத்துல வருவா போல. அந்த பொண்ணுக்கு வரையறதுக்குலாம் இவர் சொல்லி தந்துட்டு இருக்காரு. இவங்க 3 பேருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப பிரசன்ட்ல சஞ்சீவ் தான் இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காரு. வேலையில இருந்து வீட்டுக்கு இவங்களை இவர் தான் கூட்டு வந்து விட்டுட்டு போறாரு. அவர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் வேற யாரோ பைக்ல இவங்களை கவனிச்சுட்டு போன மாதிரி இவங்களுக்கு தோணுது. யாரு என்னன்றது இவங்களுக்கு தெரியல. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. பாஸ்ட்ல திடீர்னு மைக்கேல் எங்கேயாவது போயிடுறாரு. ஒரு 4-5 நாள் வராம இருக்காரு. மைக்கேல் நீ எங்க தான் போற, என்கிட்ட சொல்லிட்டு போலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஒரு சின்ன வேலை, அதனால தான் போயிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. எங்க போறாரு வராருன்றத தெளிவா இவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. இப்ப பிரசன்ட்ல 2 பேரும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா வரது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேலோட அண்ணன், அதே மாதிரி மைக்கேலோட அப்பா. இவங்க 2 பேருமே எதுக்காக வந்திருக்காங்கன்றத சொல்றாங்க. அதாவது மைக்கேல் கூட நீ தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கன்றது எங்களுக்கு தெரிய வந்தது. உனக்கே மைக்கேல் எங்க போனான்றது தெரியலையாமே, மைக்கேல பத்தி எது தெரிஞ்சாலும் எங்க கிட்ட சொல்லுமா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நிச்சயமா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. யார பார்த்தாலும் உனக்கு மைக்கேல் மாதிரியே தான் தெரியுமாமே, நான் கூட மைக்கேல் மாதிரி தான் தெரியறேனா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. ஆமா அங்கிள், 2 பேருமே மைக்கேல் மாதிரி தான் தெரியுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்கள சஞ்சீவ் தான் பிக்கப் பண்றது டிராப் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிக்கப் பண்றதுக்காக வராரு. இவங்களுமே பைக்ல ஏறி அவர் கூட டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது சஞ்சீவ் கிட்ட இருந்து கால் வருது. சாரி, இன்னைக்கு என்னால பிக்கப் பண்ண வர முடியாதுன்ற மாதிரி கால் பண்றாரு. என்னடா இது, அப்ப பைக் ஓட்டுறது யாருன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
பைக் ஓட்டுறது யாருன்னு பாத்தீங்கன்னா மைக்கேலோட அண்ணனா ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் பைக்கை ஓட்டிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. நீங்க மைக்கேலோட அண்ணன் மார்ட்டினா என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா கூட இவர் வீட்டுக்கு வரும்போது எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நீ சொல்லும் போது நம்புற மாதிரியே இல்ல, ஆனா இப்ப நம்புறன்ற மாதிரி இவர் சொல்றாரு. மைக்கேல் எங்க போயிருக்கான்றது உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல, எங்க போயிருக்கான் ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. சத்தியமா எனக்கு தெரியாது, நானே தேடிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. பொய் சொல்லாத, உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவன் எங்க போனான்றது எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவர் கொஞ்சம் கோவமாலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காருல, இவங்களுக்கு தலைலாம் சுத்த ஆரம்பிக்குது. மைக்கேல் கால் பண்ணாலோ இல்ல மைக்கேல பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலோ எனக்கு சொல்லுன்ற மாதிரி மார்ட்டின் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இது வரைக்கும் மைக்கேல பத்தி நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்கல்ல, அதெல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ள ஓடி இவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே மயங்கி விழுந்துடுறாங்க. பாக்குற ஆளுங்க இருக்காங்கல்ல, இவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. இப்ப கண் முழிச்ச இவங்க கிட்ட நீங்க ஓகே தானே, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாதாரண தலை சுத்து தான் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே டேப்லெட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சஞ்சீவ் இவங்கள பாக்குறதுக்காக வந்திருக்காரு. சஞ்சீவ் மைக்கேல் மாதிரி தெரியறாருல, இவங்க வேற கொஞ்சம் கடுப்புல இருக்காங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல, கிளம்பு கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க தான் பார்க்க விரும்பலன்னு சொல்றாங்கல்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டாக்டர்ஸும் சஞ்சீவ் அனுப்பி வச்சிடுறாங்க. வந்தது சஞ்சீவா என்னன்றதோ நமக்கு தெரியல. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் நிறைய டிராயிங்லாம் வரையறாரு பாத்தீங்களா, அதுல ஒரு பொண்ணோட டிராயிங்க வரைஞ்சு வச்சிருக்கிறது இவங்க கண்ணுல படுது. இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா மைக்கேல முத வாட்டி மீட் பண்ணாங்கல்ல கேலரியில வச்சு, அந்த சமயம் கேலரியை விட்டு அந்த பொண்ணு வெளியே போயிருப்பா. இந்த பொண்ணு எதுக்காக இவரு வரைஞ்சு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி லைட்டா இவங்களுக்கு தோணுது. இதெல்லாம் பாஸ்ட்ல நடக்கிற விஷயம். இப்ப பாஸ்ட்ல இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மைக்கேலுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க ரெஃபரன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணை வச்சுதான் டிராயிங் வரைவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சேச்சே அப்படிலாம் கிடையாது, எனக்கு தோன்ற விஷயத்த நான் வரைஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க பிரசன்ட்ல அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சரி படுக்கலான்ற மாதிரி படுத்துறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டுக்குள்ள ஏதோ நடமாட்டம் தெரியுது. அதாவது வீட்டுக்கு வெளியே யாரோ நடமாடிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. யாரு என்னன்னு செக் பண்ணா யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. இப்ப மறுநாள் காலையில இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யாரோ கதவை தட்டுறாங்க. இவங்க பயந்துகிட்டே தான் கதவை திறக்கிறாங்க. அந்த ஆப் இருக்கு பாத்தீங்களா, அது மூலியமா ஸ்கேன் பண்றாங்க. அது மூலியமா சஞ்சீவ் தான் வந்திருக்காருன்னு உறுதியாயிருது. நான் தான் வந்திருக்கேன், நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அப்படி நடந்துகிட்ட அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கும் நீ தான் வந்தியா, நான் கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன், அதனால தான் பேச விரும்பாம உன்னை போக சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மார்ட்டின் மிரட்டினா பாத்தீங்களா, அதை பத்தி இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. மார்ட்டின் என்னமோ நான் தான் மைக்கேல் ஏதோ பண்ணிட்டேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி இவங்க வீட்டை யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே இவங்களுக்கு தோணுதுல, அது கூட மார்ட்டின் வேலையா இருக்குமோன்னு தோணுது. அப்படி இல்லைன்னா சொல்ல முடியாது, மைக்கேலே அப்படி பார்க்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மைக்கேல் வரதா இருந்தா உன்னை பாக்குறதுக்கே வந்திருப்பானே, அவன் எதுக்காக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு மைக்கேல் என்ன வாட்ச் பண்ணோம், அப்படி இல்லைன்னா மைக்கேலோட அண்ணனான அந்த மார்ட்டின் என்ன வாட்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னோட பாதுகாப்புக்காக இந்த இடத்துல நம்ம சிசிடிவி கேமரா வேணா செட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சஞ்சீவும் ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க போலீஸை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. மார்ட்டின் கொஞ்சம் ரூடா இவங்க கிட்ட நடந்திருப்பாரு. அதாவது என் தம்பியை நீ என்ன பண்ணன்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாரு. மார்ட்டின் இந்த மாதிரிலாம் மிரட்டுறான் சார், நீங்க என்ன ஏதுன்றதை கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி தான் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி மைக்கேல பத்தி சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எங்க வேலையை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம், கிளம்புங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. ஆக்சுவலா இவங்க சிசிடிவியை செட் பண்ணிருக்காங்கல்ல, கொஞ்சம் மறைச்ச மாதிரி தான் சிசிடிவியை செட் பண்ணிருப்பாங்க. அதை செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க வீட்டுக்கு மைக்கேல் வந்திருக்கிறது தெளிவா தெரியுது. நித்யாவை பொறுத்த வரைக்கும் யாரை பார்த்தாலும் மைக்கேல் மாதிரி தான் தெரியும். ஆனா நித்யா என்ன பண்றாங்கன்னா, நீ பாருன்ற மாதிரி சஞ்சீவ் கிட்ட காட்டுறாங்க. இது மைக்கேல் தான் அப்படின்ற மாதிரி சஞ்சீவும் உறுதிப்படுத்திடுறாரு. மைக்கேல் எதுக்காக என்ன கண்காணிச்சிட்டு இருக்கான், நேரடியா என்னையே வந்து பாத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தியும் போலீஸ் கிட்ட சொல்றதுக்காக வந்துடுறாங்க. எது இந்த ஊர்லயே இருந்துட்டு உங்களை கண்காணிச்சிட்டு இருக்கானா, நீங்க ரெண்டு பேருமே பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு தானே, அவன் எதுக்காக உங்களை கண்காணிக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இவங்களுக்குமே அந்த கேள்விக்கான பதில் தெரிய மாட்டேங்குது. அவன் எதுக்கு எட்டிலாம் பார்த்துட்டு இருக்கான், நேரடியா வந்திருக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப சஞ்சீவ் கூட சேர்ந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்ப வீட்டுக்கிட்ட கதவுலாம் ஓபன்ல இருக்க மாதிரி இருக்கு, யாரோ வந்திருக்காங்க போலன்ற மாதிரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. அப்படி பயந்துகிட்டே சஞ்சீவ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மைக்கேல் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. பேபி சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது மைக்கேல் திரும்பி வீட்டுக்கு வந்த மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நாள் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்களால முழுசா நம்ப முடியல, வந்திருக்கிறது மைக்கேல் தானா இல்ல வேற யாராதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. கொஞ்சம் பயந்து தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க சஞ்சீவ் இருக்கார்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. மைக்கேல் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இவரும் பேசுறாரு. மைக்கேல் தான் போல நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நினைக்கிறாங்க. இப்ப இவங்களுமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்ற மாதிரி ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. முழுசா கதவை சாத்தாம ஓட்ட வழியா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க எட்டி பார்க்கறது அவருக்கு தெரியாதுல்ல. வந்த மைக்கேல் என்ன பண்றாருன்னா இங்க இருக்க ஒவ்வொரு திங்ஸா சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. வந்திருக்கிறது மைக்கேல் தானா, இவன் எதுக்காக சர்ச்லாம் பண்ணி பார்க்கறான் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குமே லைட்டா இந்த இடத்துல பயம் வருது. ஒருவேளை மைக்கேலுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை போதா, அதை நம்ம மறந்துட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு பெயிண்டிங்கை பாக்குறாங்க. இந்த பெயிண்டிங்கை பார்க்கும் போது இவங்களுக்கு மறந்ததுல ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மைக்கேல் ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. இவங்க கிட்ட எப்படி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசினாரோ அதே மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இதை இவங்களுமே கவனிச்சிருப்பாங்க. அந்த டைம் இவர் வீட்டுல நிறைய பெயிண்டிங்லாம் வச்சிருக்காருல, அதுல ஒரு பெயிண்டிங்ல அந்த பொண்ணை வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். இவர் ஃப்ளர்ட் பண்ற பொண்ணை வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. ஒருவேளை ஃப்ளர்ட் பண்ற பொண்ணு கிட்ட அதை தாண்டி பழக்கத்துல இருந்திருப்பாரான்ற மாதிரி டவுட் வருது. அந்த பொண்ணு கிட்ட பேசும்போது தான் உண்மை தெரியுது. ஆமா, நாங்க ரெண்டு பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அவன் ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துகிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. அவனை நம்பாத நம்பாத அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. என்ன அந்த பொண்ணு எப்படி சொல்றா அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயங்கரமா கோபமாயிருது. இதை பத்தி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட நீ பழகி இருக்க, லிவின் மாதிரி இருந்திருக்க, இதை பத்தி எதுக்காக என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இது ரிலேட்டடா ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை மாதிரி ஏற்படுது. ஆமா, நான் அவளை லவ் பண்ணது உண்மைதான், அவ கூட நான் சேர்ந்து இருந்ததுமே உண்மைதான், ஆனா நான் டாக்ஸிக்காலாம் நடந்துக்கல, சொல்ல போனா அவ தான் டாக்ஸிக்கா நடந்துகிட்டா, அதனால தான் அவளை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. எதுக்காக இதெல்லாம் முன்கூட்டியே சொல்லல, உன் பாஸ்ட பத்தி சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. பாஸ்ட பத்தி நான் எதுக்கு பேசணும்னு யோசிச்சது தான் சொல்லாம விட்டுட்டேன், மத்தபடி நான் ஒன்னதான் ட்ரூவா நேசிக்கிறேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாரு. இவர் அடிக்கடி வேற ரொம்ப நாள் காணாம போயிடுறாருல, வேற ஏதாவது பொண்ணு கூட பழக்கத்துல இருக்காரான்ற மாதிரி இப்பயும் உங்களுக்கு டவுட்லாம் இருக்கு. என்ன நம்பு, நான் ஒன்ன மட்டும் தான் நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்திருப்பாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்ல மைக்கேல்னு ஒருத்தர் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் கேப், ஒரு போட்டோ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க போட்டோ மாதிரி எடுக்கிறாங்க. அது மூலியமா இவங்களுக்கு ஏதோ தோணுது. என்ன தோணுதுன்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப கதவை சாத்திட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க சஞ்சீவுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. வந்திருக்கிறது மைக்கேலே இல்லைன்னு சொல்றாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, வந்திருக்கிறது மைக்கேல் தான், நானும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படின்னு தெரியல, இப்ப இருக்கிறது மைக்கேல் இல்லைன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு திரும்புறாங்க. மைக்கேல் அங்க நிப்பாரு, தெரியாதனமா இடிச்சிடுறாங்க. யார்கிட்ட பேசினேன்னு கேட்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசினேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. அந்த மைக்கேலை பார்த்து இவங்க ரொம்ப பயந்துட்டுலாம் இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மைக்கேல் எப்பவுமே ரோல் பண்ணி தான் சப்பாத்தியை சாப்பிடுவாரு. அந்த மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல என்ன பண்றாரு பாப்போன்னு இவங்க கவனிச்சிட்டு இருக்கும் போது அவர் அதே மாதிரி ரோல் பண்ணி தான் சாப்பிடுறாரு. இவர் தான் மைக்கேல் போல, நம்ம தேவையில்லாம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நினைக்கிறாங்க. இப்ப இவங்களுமே படுக்கிறதுக்காக ரூம்க்கு வந்து பெட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த மைக்கேல் இருக்காருல, கதவை திறந்து உள்ள வந்துடுறாரு. நான் மைக்கேல் இல்லன்றதை கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி இவங்க கழுத்தை போட்டு நெரிக்கிறாரு. விடு மைக்கேல் விடு மைக்கேல்னு கெஞ்சி கேக்குறாங்க. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து முழிக்கிறாங்க. அவர் அட்டாக்லாம் பண்ணல, இவங்களே அட்டாக் பண்ண மாதிரி யோசிச்சு பார்த்திருப்பாங்க. என்ன பண்றாருன்னு பார்த்தா அவர் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நம்ம வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி இவங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பின்னாடி வந்து நிக்கிறாரு. என்ன பேபி தூக்கம் வரலையா, நம்ம ரெண்டு பேருமே ஒரே ரூம்ல வேணா படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல நான் தனியா படுத்துக்கிறேன், நீயும் தனியா படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி மைக்கேலுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. நம்ம நித்யா ஏதோ கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்றது கிளியரா தெரியல. ஆக்சுவலா மைக்ல ஒரு நபர் மூலியமா தானே இவங்க முத வாட்டி மீட் பண்ணாங்க. அந்த நபரை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. அவர்கிட்ட பேசும்போது இவங்களுக்கு ஏதோ புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது போல. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா அதை கேட்கறாங்க. ஆமா நான் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி அவருமே சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது மைக்கேல் இருக்காரு. இப்ப மைக்கேல் கிட்ட சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்றதெல்லாம் நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. அதாவது மைக்கேல் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததை மறைச்சாரு பாத்தீங்களா, அதை இவங்களா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மைக்கேலோட ஆக்டிவிட்டில இவங்களுக்கு டவுட் வந்ததுனால ஏற்கனவே ஒரு பொண்ணை வரைஞ்சு வச்சிருந்தாருல, அந்த பொண்ணை மீட் பண்றதுக்காக வராங்க. அந்த பொண்ணு மைக்கேல கழுவி ஊத்துறாங்க. அவன் ரொம்ப மோசமானவன், அவனோட பாலியல் தேவைக்காக நம்மளை யூஸ் பண்ணுவான், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை கலட்டி விட்டுருவான், ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணுவான், இப்பதான் நீ ஆரம்பிச்சிருக்கல, சீக்கிரமா அவனை விட்டு நீ வெளியே வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க.
அப்ப பல பெண்கள் விஷயத்துல இவன் விளையாடி இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்க லவ் பண்ணாங்கல்ல, அதனால உடஞ்சு போயிடுறாங்க. அழுதுகிட்டே தான் இவங்க வீட்டுக்கு வராங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது அவரோட போன்ல நோட்டிபிகேஷன் வருது. எடுத்து செக் பண்ணா இப்ப கூட ஒரு பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இத அவருமே பாத்துறாருல, என் போன் எதுக்காக யூஸ் பண்றேன்னு கையில இருந்து புடுங்குறாரு. உன்னை பத்தி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, என்ன ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. ஓஹோ தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா அட்டாக் பண்றாரு. இப்ப இவங்க மயக்கத்துல இருக்கும்போது ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. இங்க இருக்க சிலிண்டரை வெடிக்க வச்சுட்டு கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சிலிண்டர் வெடிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மைக்கேல் நீ சொல்றது பொய்ன்ற மாதிரி சொல்றாரு. பொய்யா உண்மையான்றது உனக்கு எப்படி தெரியும் மார்டின் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இத கவனிச்சிட்டு இருக்கவரு ஷாக் ஆயிருந்தாரு. நீ மார்டின்ன்றது எனக்கு தெரியும், மைக்கேலுக்கு என்ன ஆச்சுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அது என்னன்னா மைக்கேலும் மார்டினும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஒரு நாள் மார்டின் ஏமாத்தி பைக்ல கூட்டு போகும்போது மார்டின் போட்டோவை இவங்க எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க வந்திருக்கிறது மைக்கேலான்னு செக் பண்றதுக்காக நைட் நேரம் போட்டோ எடுத்தாங்கல்ல, அது மார்டின் கூட மேட்ச்னு காமிச்சிருக்கோம். அப்ப வீட்ல இருக்கிறது மார்டினா, மார்டின் எப்படி இங்க மைக்கேல் மாதிரி தெரிய முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டை சந்திக்க போகும்போது மைக்கேலுக்கு ஒரு பிரதர் இருக்கான், அச்சசலா மைக்கேல் மாதிரியே தான் இருப்பான்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அது மூலியமா தான் இங்க இருக்கவர் மார்டின்ன்றதை இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த மார்டின் இருக்கார்ல, ஆமா நான் மார்டின் தான், மைக்கேல நீ தான் ஏதோ பண்ணிருக்க, என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கோவமா இவங்களை அடிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள சஞ்சீவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் மார்டின் அப்படின்ற விஷயத்தை இவங்க சஞ்சீவ் கிட்டயும் சொல்லிடுறாங்க. நீ முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இந்த மார்டின் கோவத்துல ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்க காயப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க. இப்ப ஆண்கள் ரெண்டு பேர் தான் சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில சஞ்சீவ் போட்டிருக்க Dress கிழிஞ்சு பனியன் மட்டும் தான் தெரியுது. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி மார்டின் இருக்காரு பாத்தீங்களா, அவனை துரத்திட்டு போய் பக்கத்து ரூம்ல சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இவங்க கண் முழிச்சிடுறாங்கல்ல, பார்க்கலான்ற மாதிரி அந்த ரூம்க்கு வராங்க. அந்த ரூம்ல பனியன் போட்ட மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சோ பனியன் போட்டிருக்கிறது கண்டிப்பா சஞ்சீவ் தானே அப்படின்ற மாதிரி இவங்களுமே நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. ஆனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது சஞ்சீவ் கிடையாது, மார்டின் தான். இவங்க கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக வேணும்ட்டே இந்த மாதிரி உட்கார்ந்திருப்பாரு. இப்ப சடனா இவங்களோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விடு விடுன்னு சொல்றாங்க, ஆனா இவர் கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ அவரோட மண்டையில அடிச்சு இவங்களை காப்பாத்துறாங்க. காப்பாத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா எதிர் வீட்டுல இருக்க அந்த வயசான பாட்டி தான். இவங்க எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டர் ரிவீல் பண்றாங்க. அந்த கேஸ் சிலிண்டர் வெடிச்ச நாள் என்ன நடந்தது அப்படின்றத இப்பதான் ரிவீல் பண்றாங்க. மைக்கேல் பொண்ணுங்க விஷயத்துல தப்பானவர்னு தெரிஞ்சிருச்சுல, இவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுறாங்க. அந்த சண்டையில இவங்க பொத்துன்னு கீழே போய் விழுறாங்க. அப்போ ஒரு பெயிண்டிங் இவங்க கண்ணுக்கு தென்படுது. இவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பொண்ணு வருவாள்ல, அவளோட பெயிண்டிங் அங்க இருக்கு. அதாவது யாரெல்லாம் வரையறாரோ அவங்க கூடலாம் அவர் ஒண்ணா இருந்திருக்காருன்னு அர்த்தம். இவங்க இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கூட அந்த பொண்ணு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போயிருப்பா. அப்ப அந்த பொண்ணுகிட்டயும் எல்லை மீறி இவன் நடந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இவன் உண்மையிலேயே அந்த பொண்ணுகிட்டயும் எல்லை மீறி நடந்திருப்பான். இவங்க இருக்கும் போது அந்த பொண்ணுகிட்ட அன்பா பழகுவான். இவங்க இல்லாத சமயம் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமா அபியூஸ் பண்ணியிருக்கான் போல. அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இவங்க ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஏன்னா பெரிய பொண்ணுங்க கிட்ட இவன் பழகுனதை கூட விட்டுறலாம், ஒரு சின்ன பொண்ணோட லைஃபையும் நாசம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி கோவத்துல இவங்க பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அப்படி அட்டாக் பண்ணி அவன் கதையே இவங்க முடிச்சிருவாங்க. அவன் செத்தே போயிடுறான் போல. இப்ப பாடியை எப்படியாவது மறைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சரி இதே வீட்டுல நம்ம புதைச்ச மாதிரி வச்சிடலாம், அதாவது சாக்கடை மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துக்குள்ள இவன் பாடியை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்காக இவன் பாடியை இழுத்துட்டு வெளியே வராங்க பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் எதிர் வீட்டுல இருக்க அந்த பாட்டி பாத்துடுறாங்க. அந்த பாட்டிக்குமே பேத்திக்கு நடந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல. ஓஹோ அதுக்காக தான் இவ கொலை பண்ணிட்டா போலன்ற மாதிரிலாம் பாட்டி கவனிக்கிறாங்க. இந்த கொலைலாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க குளிக்கிறதுக்காக போயிருப்பாங்க. குளிச்சிட்டு இருக்கும் போது அவனோட போன் வர சவுண்ட் கேக்குது. இவங்க போனை எடுக்கிறதுக்காக போகும்போது தான் அவன் ஏற்கனவே செட் பண்ணாம பாத்தீங்களா, அது வெடிச்சு சதறிடுது. சோ இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இவங்க எல்லா விஷயத்தையும் மறந்திருப்பாங்க. ஆனா இப்ப மறந்த எல்லா விஷயமும் இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. பிரசன்ட்ல மைக்கேல் உயிரோட இல்ல, நம்ம தான் சாவடிச்சிருக்கோன்றதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. அதே மாதிரி இந்த பாட்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க அந்த பாடியை போட்டோனே ஆக்சிடென்ட் ஆயிருச்சு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. ஸ்மெல் வரும்ல, ஸ்மெல் வராம இருக்கிறதுக்காக இந்த பாட்டி தான் ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி பூந்தொட்டிய மேல மறைச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. மைக்கேல நம்ம தான் சாவடிச்சோன்றது இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. ஆனா இது எதுவுமே மார்டினுக்கு தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப மார்டினு காயப்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்து கிடக்குறான். அதே மாதிரி அங்க சஞ்சீவும் காயப்பட்ட மாதிரி இருக்கார்ல, வா சஞ்சீவ் கிளம்பலான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இப்ப சஞ்சீவ் இந்த பாட்டி இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. மார்டின் அங்க காயப்பட்ட மாதிரி இருக்கான். இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.